ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இன்னைக்கு மார்க்கெட் லீவு. லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்த்தேன். க்ளோசிங்கு 206 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 44,175 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 207 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 21,450 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 6,389 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 49 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஆக்சுவலி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பாக பிளாட்டினம் இன்விக்டஸ் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு RBI அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது 9.9% ஆஃப் த ஸ்டேக்கு. ஸோ பேட் அப் ஷேர் ஈக்விட்டி கேபிட்டல் கிட்டத்தட்ட 2,624 கோடி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 5.09% ஆஃப் த பேங்கோட போஸ்ட் இஷ்யூ பேட் அப் ஷேர் கேபிட்டலில். ஸோ இந்த ஸ்டேக் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா May 17, 2025 அந்த சமயத்தில் பண்ணது. ஸோ அதுக்கு இப்போ RBI பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி 65 கீழே போகும்போது பார்த்துக்கலாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து NOFHC இவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு யூனிவர்சல் பேங்க் ட்ரான்சிஷன் கிடச்சிருக்கு. அதுக்கும் RBI அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க யூனிவர்சல் பேங்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ அந்த அப்ரூவல் கிடச்சதுனால இவங்களோட ஷேர் ஹோல்டிங், அதாவது ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப்போட ஷேர் ஹோல்டிங் எல்லாமே நான் ஆப்ரேட்டிவ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் எம்ஐனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த IPOs ஃபஸ்ட்டு இந்த JSW சிமெண்ட் IPO கேட்டிருந்தீங்க. லிஸ்டிங்கின் கிடைக்கும், பட் பெருசாக கிடைக்காது. 5 to 6% தான் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% வரைக்கும் லிஸ்டிங்கின் கொடுக்க சான்சஸ் இருக்குது, பட் பெருசாக இருக்காது. அது ஒன்று. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி IPO ஒன்று புதுசாக இப்போ வருது. அது ஆகஸ்ட் 11 ஓப்பன் ஆகுது, 13 க்ளோஸ் ஆகுது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 14, 18 ரீஃபண்ட் ஆகுது. ஷேர் வந்து டிமாட் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுறதும் 18. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19. ஸோ இந்த IPOட நேம் வந்து ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி. ரீட்டைலுக்கு மினிமம் 1 லாட்டு, மேக்ஸிமம் 13 லாட்டு. SHNIக்கு வந்து மினிமம் 14 லாட்டு, மேக்ஸிமம் 66 லாட்டு. BHNIக்கு வந்து 67 லாட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி 3 இயர்ஸ், அதாவது 3 ஃபினான்ஷியல் இயர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அசட் 2025 3,532 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் 1,830 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 221 கோடி. நெட் லாஸாக இருக்குது. எபிட்டா 73 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 877 கோடியாக இருக்குது. டோட்டல் பாரோயிங் 728 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி பாரோயிங்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 3 இயரை கம்பேர் பண்ணும்போது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் லாஸ் தான் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2023 167 கோடி நெட் லாஸு, 2024 142 கோடி நெட் லாஸு. இந்த வருஷத்தில் ஃபினான்ஷியல் 25 221 கோடி நெட் லாஸு. டோட்டல் இன்கம் பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசட்டோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34.53% மைனஸில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் -3.67% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.80 இருக்குது, 0.80 இருக்குது. ஸோ இது போக அவங்க அந்த ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நியர்லி 1,500 crores கிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. அதில் 750 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு தான் ரைஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் டைமண்டு, கோல்டு, பிளாட்டினம் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி. ஸோ ஒரு ப்ரீமியர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஜூன் 30 வரைக்கும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கும்போது 203 ஸ்டோர் வச்சுருக்காங்க. 86 சிட்டிஸில், 26 ஸ்டேட்டில் எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. யூனியன் டெரிட்டரிஸில் எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் நீ பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த IPOல லிஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா 3% தான் காட்டுது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு பார்க்கும்போது 3% தான் லிஸ்டிங்னு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இதுவும் பெருசாக எனக்கு ஃபோக்கஸ் ஆன மாதிரி தெரியலை. ஸோ இதையும் நான் அவாய்ட் தான் பண்ணுறேன் அந்த IPOவும். ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டது, இந்த JSW சிமெண்ட் IPO அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, அதை கேன்சல் பண்ணவா இல்லை அதை வந்து அப்படி விட்டுறவான்னு சொல்லியிருக்கீங்க. பட் அது வந்து நெகட்டிவில் லிஸ்டிங்கின்னு கொடுக்காது. லிஸ்டிங்கின்னு இருக்கும், பட் கம்மியாக இருக்கும். நீங்கள் இனி கேன்சல் பண்ண வேண்டாம், கிடைச்சா பார்த்துக்கலாம் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். இப்போ கன்ஃபார்மாக கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா IPOவே அலாட்மெண்ட் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் பெருசாக லிஸ்டிங்கின்னு இருக்காது. லிஸ்டிங்கின்னு இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அமெரிக்கா டேரிஃப் போடுறாங்க இந்தியா மற்ற கண்ட்ரிஸ் மேலே எல்லாமே. இப்போ ட்ரம்ப்பும் புட்டினும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் 15 அலஸ்கா அப்படிங்கிற இடத்துல வந்து உக்ரைனோட பீஸ் சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்பும் புட்டினோ, அதாவது வேர்ல்டு லெவலில் 2 முக்கியமான ஸ்ட்ராங் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை பண்ண போகிறது ஒரு முக்கிய பேசு பொருளாக இருக்குது. ஸோ இது வந்து ஆகஸ்ட் 15 அலஸ்காவில் வந்து இந்த 2 லீடர்ஸுமே பேச்சுவார்த்தை பண்ண போகிறாங்க. ஸோ என்ன மாதிரி அப்டேட்ஸ் வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.
கெயிலும் ஹிந்துஸ்தான் காப்பரும் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து கிரிட்டிக்கல் மினரல் ரிசோர்ஸஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் இப்போ வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பெருசாக பார்த்தீங்கன்னா நம்ம அதர் கண்ட்ரிஸை எதிர்நோக்கி இருக்கிறதுனால இவங்களோட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபியூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. பெருசாக ஜேஎல்ஆரில் அடி விழுந்திருக்கு. ஆக்சுவலி ஜேஎல்ஆர் அடி வாங்குறது காரணம் பார்த்தீங்கன்னா டேரிஃப் இஷ்யூ தான். அது போக டிமாண்டு, பர்சனல் வெஹிக்கிள் டிமாண்ட் வந்து இந்தியாவில் குறைஞ்சிருக்குது. பட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் யூகேலேருந்து இப்போ மற்ற கண்ட்ரிஸுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுற கார்ஸோட டேரிஃபும் அதிகரிச்சிருக்குது. ஆனால் இப்போ புதுசாட்டு போட்டிருக்க யூஎஸ் யூகே ட்ரேட் பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு இனி வர குவார்ட்டர்ஸில் எல்லாமே பெனிஃபிட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா முன்னாடி 27.5% அந்த இம்போர்ட் டியூட்டியை இப்போ 10% 15% குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ டாடா மோட்டார்ஸ் எப்போ ப்ரோ 1000 போகும் அப்படிலாம் கேட்குறீங்க. ஆல்ரெடி அது ஒருக்கா 1000 தாண்டிச்சு. அதுக்கப்புறம் தான் டவுன் ட்ரெண்ட்லாம் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ வீக்லி ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வீக்காக தான் இருக்குது. ஆனால் எப்போ 1000 போகும்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் தான் போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பயமாக இருக்கிறவங்க டாடா மோட்டார்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போதைக்கு. அது இல்லாமல் டாடா மோட்டார்ஸோட பிபி பாலாஜி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இனி வந்து ஜேஎல்ஆரோட சிஓட்டு ஆக போகிறாரு. அவர் சொல்கிறது, இந்த ரேர் எர்த் மேக்னெட் வந்து சப்ளை இஷ்யூனால எங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகாது ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்லி அதையும் அவர் வந்து க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஜேகே டயர்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் ஃபினான்ஷியல் 26ல் ப்ராஃபிட் மட்டுமே 51% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது 155 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 3891 கோடியாக இருக்குது. எபிட்டா 10.9% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. 424 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 208 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே டயர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் மட்டும் 22.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 366 கோடி. ரெவன்யூ வந்து 13% விழுந்திருக்கு. 1316 கோடி. எபிட்டா 3.8% விழுந்திருக்கு. 489 கோடி. இது போக பார்த்தீங்கன்னா எல்என்ஜி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதிக அளவில் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க மார்ஜின் வந்து 37.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த அப்டேட்டு, ஹார்லி டேவிட்சன் லைன் அப்போ வந்து Q2 ஃபினான்ஷியல் 26ல் நாங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 440cc பிளாட்ஃபார்மில் எங்களோட பிஸ்னஸ் இன்னும் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஎஸ் பேஸ்டு ப்ரீமியம் மோட்டார் சைக்கிளாக இருக்கிற ஹார்லி டேவிட்சன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்தியாலையும் இம்போர்ட் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து விரைவில் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐசிசி பேங்க் வந்து மினிமம் பேலன்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மெட்ரோ அர்பன் ஏரியாஸ்லாம் மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து 10,000 50,000 ரைஸ் பண்ணிட்டாங்க. செமி அர்பன் பிரான்ச்சஸில் 5,000 20,000 கொண்டு போயிட்டாங்க மினிமம் பேலன்ஸை. ரூரல் பிரான்ச்சஸில் மினிமம் பேலன்ஸ் 2,500 10,000 கொண்டு போயாச்சு. ஸோ இதுக்கான எஃபெக்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 வந்துட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஐசிசிஐ பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஜெய்ப்பூர்லேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டும் பிரைமேராக வந்து 450 கோடி அர்பன் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க ஐபிஓ சம்மந்தமாட்டு. ஸோ இது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து 1,900 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. அதில் 450 கோடி இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எம்சிஎல்ஆர் ரேட்டை வந்து 5 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7 நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட். இது டென்யூர் பேஸ்டு வந்து டிஃபர் ஆகும். பட் 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்கிறாங்க. 5 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்கிறாங்க. இது டென்யூர் பேஸ் பண்ணும்போது அது டிஃபர் ஆகும். இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதிக்கு ஆகஸ்ட் 2025 வரைக்கும் சில டிஸ்கவுண்ட் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் நான் அதை டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து நான் எவ்வளோ ஒர்த்துன்னு மட்டும் சொல்கிறேன். இப்போ மாருதி இக்னிஸுக்கு வந்து 62,500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது போக மாருதியோட பலினோ பேஸ் சிக்மா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 87,500 ப்ளஸ் ரீகல் கிட்டு இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. மாருதியோட ஃப்ரெனெக்ஸுக்கு வந்து 75,000 ப்ளஸ் வெலாசிட்டி கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. மாருதியோட கிராண்ட் விட்டாரா ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இதுக்கு வந்து 1.54 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது. இது போக மாருதியோட XL6 சிஎன்ஜி அதுக்கு வந்து 30,000 வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. மாருதியோட ஜிம்னி அல்ஃபா வேரியண்ட்டு 70,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. மாருதியோட இன்விக்டோ அல்ஃபா ப்ளஸுக்கு வந்து 1.40 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோமோட்டிவ் சேல்ஸ் வந்திருக்கு. 2 வீலர் 3 வீலர் சேல்ஸ் அப்டேட். ஆக்சுவலி 25-26 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு 2 வீலர் சேல்ஸ்
61,62,619 யூனிட்ஸ் விற்றுருக்கு 26ல். அதே 25ல் 60,20,223 யூனிட்ஸு 2.37% growth. 3 வீலரோட சேல்ஸ் 4,16,275 யூனிட்ஸ் 8.62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் 3,11,951 யூனிட்ஸ் ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இன்னொன்று சிஇ வெஹிக்கிள்ஸ்னு சொல்கிறாங்க, அது 24,568 யூனிட்ஸ் விற்றுருக்கு 1.35 யூனிட்ஸாக இருக்குது. பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸு 13,09,676 யூனிட்ஸு 2.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராக்டர் சேல்ஸ் 2,98,978 யூனிட்ஸு 7.67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆட்டு 85,24,067 யூனிட்ஸு 2.79% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸு, அதாவது காரோட ரீட்டைல் சேல்ஸ் வந்து ஜூலையில் எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மாருதி தான் இருக்கிறாங்க. 1,32,426 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஹியூண்டாய் 44,271 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. மஹேந்திரா 39,823 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பட் இதுவும் வந்து குறைஞ்சிருக்குது. விச் மீன்ஸ் ஜூலை 2000 இப்போது இந்த ஜூலையை கம்பேர் பண்ணி முந்தின ஜூலை கம்பேர் பண்ணும்போது மஹேந்திராவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. அதே டாட்டா 44,621 யூனிட்ஸ் இது இன்க்ரீஸாக இருக்குது. டொயோட்டாவோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கு 22,821 யூனிட்ஸாக இருக்குது. கியா வந்து 19,434 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸ்கோடா 6,527 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எம்ஜி 4,114 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஹோண்டா 5,035 யூனிட்ஸு. ரினால்ட்டு 3,124 யூனிட்ஸ். நிசான் வந்து 1,878 யூனிட்ஸ். மெர்சிடிஸ் 1,268 யூனிட்ஸ். BMW 1,164 யூனிட்ஸ். ஃபோர்ஸ் வந்து 920 யூனிட்ஸ். ஜீப்பு சிட்ரான் 472 யூனிட்ஸ். ஜேலார் 529 யூனிட்ஸ். பிஒய்டி பார்த்தீங்கன்னா 356 யூனிட்ஸ் வந்து ஜூலையில் சேல்ஸ் ஆகிருக்குது. இல்லை எந்த கார் கம்பெனிஸோட சேல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தா மாருதி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹியூண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மஹேந்திரா குறைஞ்சிருக்கு, டாட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டொயோட்டோ குறைஞ்சிருக்கு, கியாக்கு வந்து குறைஞ்சிருக்கு, ஸ்கோடாக்கு குறைஞ்சிருக்கு, எம்ஜிக்கு குறைஞ்சிருக்கு, ஹோண்டாக்கு குறைஞ்சிருக்கு, ரெனால்ட்டுக்கு குறைஞ்சிருக்கு, நிசானுக்கு குறைஞ்சிருக்கு, மெர்சிடிஸுக்கு குறைஞ்சிருக்கு, பிஎம்டபிள்யூக்கு குறைஞ்சிருக்கு, ஃபோர்ஸ் மோட்டார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜீப் சிட்ரான் இது குறைஞ்சிருக்குது, ஜேஎல்ஆருக்கு கூடி இருக்குது, பிஒய்டிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஸோ இது வந்து கார் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் சைமன்ஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 3.1% விழுந்திருக்கு, 423 கோடியாக இருக்குது. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 4,347 கோடி. ப்ராஃபிட் ஃப்ரம் ஆப்ரேஷன் 9.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 454 கோடி. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 11.89 ருபீஸாக இருக்குது. இது போக நியூ ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 13% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 5,680 கோடியாக இருக்குது. இது போக ஆர்டர் பேக்லாக் 8% இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து சைமன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரீசென்ட்லி இவங்க டிமர்ஜரும் பண்ணாங்க, சைமன்ஸை தனியாட்டு சைமன்ஸ் எனர்ஜி தனியாட்டு டிமர்ஜ் பண்ணாங்க. ஆனால் சைமன்ஸ் எனர்ஜியோட Q3ல ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 80% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இது வந்து சைமன்ஸ் போஸ்ட் பண்ண Q3 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.